கைகளை உயர்த்தி ஆண்டவரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். எல்லா கைகளை உயர்த்தி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வியாதி, எந்தெந்த இடத்துல வலி, எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ, என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ, என்னென்ன குழப்பங்கள் இருக்கிறதோ, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறதோ எல்லாம் ஆண்டவரிடத்தில் தெளிவுபடுத்துங்க. ஆண்டவரே, கணவன் மனைவி இடத்திலே காணப்படுகிற குழப்பங்கள், திருமணமாகாமல் எத்தனையோ வருடங்கள் காத்திருந்த காத்திருப்புக்கு ஒரு முடிவு வேண்டும். குழந்தை இல்லையே என்று இயங்குகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு நல்ல செய்தி இந்த காலை வேளையிலே வரட்டும். ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வேலை வேணுமா ஜெபம் பண்ணுங்க, உயர்வு வேணுமா ஜெபம் பண்ணுங்க, கடன் அடைக்கப்படணுமா ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் தேவனால் தான் எல்லாம் கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே தான் ஆகும். நம்ம யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. கர்த்தரை நம்புங்க, அப்போது நிலைப்படுவீர்கள். எப்பொழுதும் கூட நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, கோர்ட்டு கேஸுமா இருக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷனுமா இருக்கிறேன், கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் கடனிலே மூழ்கி தவித்து கொண்டிருக்கிறோம். கடனை அடைக்க நிர்வாகத்தை தாங்க. சிலருக்கு இருதய வலி, கர்த்தர் அதை குணமாக்குகிறார். சிலருக்கு ஷோல்டர்ல பெயின், கர்த்தர் குணமாக்குகிறார். சிலருக்கு சிறுநீரக பாதிப்புகள், கர்த்தர் குணமாக்குகிறார். ஜீரண உறுப்புகளிலே பிரச்சனை, கர்த்தர் குணமாக்குற தேவன் இப்பொழுது குணமாக்கி கொண்டிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. சரும வியாதிகளையும் பலவீனங்களையும் நோய்களையும் லாஸ்களையும் இழப்புகளையும் சரி கட்ட அவராலே தான் முடியும். அவமானங்களை நிந்தைகளை சந்தோஷமாய் மாற்ற அவரால் மாற்ற முடியும். வெளிநாட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் கர்த்தர் காக்க நாம் ஜெபிப்போம். மேற்படிப்புக்காக கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம். வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை தேடணும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறணும். சிறு பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய சிற்சியிலே வளர்க்கப்பட வேணும், அன்பிலே வளர்க்கப்பட வேணும். பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மாதிரியா முன்மாதிரியா இருக்க வேணாம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த காலை வேளையில நாம் என்ன கேட்கிறோமோ அதற்கு பதில் நிச்சயம் உண்டு. அதனாலதான் இந்த காலை ஜெபத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்க என்ன விசாரிக்கிறீங்களோ, என்ன கேட்கிறீங்களோ, என்ன அங்கலாய் கூட காத்திருக்கிறீங்களோ, அந்த நாளின் தேவைக்கு ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர். கர்த்தர் நிச்சயமாக யாவற்றையும் செய்து முடிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.